நீ விசுவாசிச்சேனா போராடும் போராட்டம் தகர்ந்து போகும். போராட்டம் தகர்ந்து போகும். விசுவாசிக்க மாட்ட ஆனபடினால் ஜீவித காலம் முழுவதும் பிசாசுக்கு அடிமையா இருப்ப. இது போல ராகாப் என்னும் வேசியை குறித்து நான் வேதத்தை வாசிக்கிற போது எவருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்ப இஸ்ரவேலர் வராங்க. வர நேரம் என்ன இருக்குது? எரிகோ பட்டணம் தடையா இருக்குது. எரிகோ பட்டணத்துக்குள்ளால வேவு பார்க்கிறதுக்காக சிலர் உள்ள போறாங்க. உள்ள போனவங்களை யாருமே ஏத்துக்கல. ஆனா ராகாப் என்னும் வேசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரவை கேள்விப்பட்டாள். பட்டவள் விசுவாசத்தினுடைய ஊடாய், ஏன்னா ராஜா இவளை கொன்னுடுவான். இப்படி வேவு பார்க்க வந்தவங்களை வீட்டில் ஏற்றி வச்சிருந்தா இவ செத்துருவா, கொலை பண்ணிடுவா. இதை ஒரு பொருட்டா நினைக்கல. வேதம் சொல்லுகிறது ஒரு வேசி விசுவாசித்தபடியினால் வேவுக்காரரை தன்னுடைய வீட்டில் வைத்து அவர்களை அரவணைத்து அவர்களுடைய காரியம் வேவு பார்க்கிறது முடிந்த பிறகு பத்திரமாய் அனுப்பி வைக்கிறாள். நீ செய்வ? ஜெபம் பண்றதுக்கே முடியல, அப்புறம் உயிருக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை நீ செஞ்சிருவியா? பிரிசியாசுவா, தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை நீ என்னைக்கு சொல்றியோ அதை செஞ்சு முடிக்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை. பிரிசியாசுவா, அல்லேலூயா. இப்போ மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 3-5 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்களேன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். யாசுவா அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாருக்கு விசுவாசத்தை? படுக்கையில் கிடந்தான்ல அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டு. அப்படிதானே? நல்லா புரிஞ்சுடுங்க. சில காரியங்கள் உங்களுக்கு புரியல. உன் விசுவாசத்தை தான் பார்ப்பார், உன் பிள்ளை விசுவாசத்தை பார்க்க மாட்டார். சில இடங்கள்ல உணர்வுள்ள பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பார்ப்பார், சில இடங்கள்ல தாய் தோப்பனுடைய விசுவாசத்தை பார்ப்பார். நீ விசுவாசிச்சேன்னா உன் பிள்ளைக்கு நன்மை நடக்கும். ஏன்னா அவன் தான் பிசாசு பிடிச்சு கிடக்கான், அவன் தான் எங்கேயோ கட்டப்பட்டு இருக்கிறான். அப்புறம் அவனால ஜெபிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. யாசுவாவை விசுவாசிக்க முடியுமான்னு கேட்டால் விசுவாசிக்க முடியாது. அப்படிப்பட்டவனுக்காக நீ தான் திறப்புல நின்று ஜெபிக்கணும். அப்போ உன் பிள்ளைக்கு விடுதலை வருமானு கேட்டா விடுதலை வரும். திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தினுடைய ஊடாய் திமிர்வாதக்காரனை பார்த்து எழும்பி நட, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எல்லாம் என்னவா இருக்குது? பலன் கிடைக்கிற விசுவாசம் இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி நீ விசுவாசி? விசுவாசத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இங்க ஒரு பையன் இருக்கிறான், 12ஆம் கிளாஸ்ல படிக்கிற நேரமோ 10ஆம் கிளாஸ்ல படிக்கிற நேரமோ விசுவாசம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் விசுவாசம். அவனுக்கு 100% செல்போன்ல விசுவாசம். அவனுக்கு வேலை கிடைக்கல. நான் சொல்றேன் மக்களை, ஜெபம் பண்ணுடா. ஜெபம் பண்ணா கடவுள் தருவார். ஜெபம் பண்ண மாட்டேன், நான் செல்லு தான் பார்ப்பேன். இந்த கான்செப்டை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வேலை கிடைக்கிறத விடவும் ஆப்டால் ஒரு செல்போன் அவருக்கு ஜீவனா இருக்குது. எப்படின்னு கேட்கிறேன். சரிதானப்பா? பிரைசியாசுவா, நாம மாறாத வரைக்கும் நமக்கு நன்மை உண்டாகாது. நீங்க வேணும்னா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவதற்காக ஓடி போங்கள். அங்கேயும் போய் நீ ஜெபிக்கலன்னா நடக்காத கதை. பிரைசியாசுவா, கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடுங்க. எப்பவும் சரி, நீ தேவனை எந்த அளவுக்கு நம்புறியோ, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு அவருக்குள்ள நீ வாழ்றியோ அந்த அளவுக்கு உனக்கு தருவார். அல்லேலூயா. நான் இங்கே ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல நல்ல வசதியாக தான் இருப்பாங்கன்ட்டு. கடைசியில் பார்த்தா வருது, ஐயோ நாங்கள் கடத்தில் இருக்கிறோம். ஏன்? நீ தேவனுக்கு உண்மையாக இருந்தால் தேவன் உன்னுடைய கையின் பிரியாசத்தை உனக்கு ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். இல்லைன்னா கையில் வரும், காணாம போயிடும். கை கெட்டது வாய் கெட்டாது. புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது நிஜம். நீ எந்த அளவுக்கு தேவனை கனப்படுத்துறையோ அந்த அளவுக்கு தேவன் உனக்கு கொடுப்பார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல. நம்பு.
வாசிங்க எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 24ல இருந்து 26 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்ததை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் மேசியாவின் நிமித்தம் வரும் நிந்தி அதிக பாக்கியம் என்று எண்ணினார். சர்வ வல்லமையுள்ள தேவன் விசுவாசத்தினுடைய ஊடாய் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த 25வது வசனத்துல கொடுத்திருக்கிறார். என்ன? பாவ சந்தோஷத்தை வெறுக்க வைப்பார். சும்மா இல்ல, பாவம் ஏன் நீ செய்யறேன்னு தெரியுமா? முதல்ல ஏன் பாவம் உன்னை தொடர்கிறது தெரியுதா? நீ விசுவாசம் இல்ல. நீ விசுவாசம் இல்லாததினால் பாவத்தை உன்னால் வெறுக்க முடியல, விட வேண்டியதை விட முடியல, தேட வேண்டியதை தேட முடியல, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் பாவ சந்தோஷத்திற்குள் விசுவாசம் இல்லாமல் நீ வாழ்ந்துகிற வாழ்க்கை. நான் ஒன்று சொல்றேன், தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ விசுவாசத்துக்குள்ள போகல அப்படின்னா உன் வாழ்க்கை முழுவதும் நீ நம்பி இருக்கிற பிள்ளைகிட்ட வந்துடும். பிரைசியாசுவா, இதான் உண்மை. தண்டனை பலமா இருக்கும். நீ ஒருவேளை தப்பு பண்றவனா இருந்தா உன் பிள்ளை கண்டிப்பா தப்பு பண்ணும். பிரைசியாசுவா, நீ ஒருவேளை ஊர் சுத்துறவனா இருந்தா உன் பிள்ளை நாளைக்கு ஊர் சுத்தும். மாற்றம் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்ட எழுத்து அது. உன்னுடைய கிரியைகளை உன் பிள்ளைகளுக்கே சாரும். இதான் உண்மை. ஆனா நம்ம திருந்த மாட்டோம். இன்னும் மாம்சம், இன்னும் பிசாசு, இன்னும் போராட்டம், இன்னும் நான் விரும்புறது எனக்கு வேணும், என்னுடைய ஆசை இச்சைகள் நிறைவேறணும், இதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறோம். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு வருவதற்கு காரணம் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உன்னிட்ட விசுவாசம் இல்லாததானால்தான் உன்னிட்ட பாவம் வருது. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம் அவனுடைய 7லிருந்து 12 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமான் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் நல்ல கேட்டுக்கணுங்க, தமக்கு உண்டான யோசேப்பிட்ட ஒரு கேள்வியும் கேட்கறது இல்லை. எல்லாம் அவருக்கு சுதந்திரம். அவன் தான் சுதந்திரவாளி. தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தவன். பொட்டக்குழியில் கொண்டு போய் போட்ட போது பொட்டக்குழியில் இருந்து சிறைச்சாலை வரைக்கும் அமைதியாக இருந்தான். சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனம் வரைக்கும் கடந்து போவதற்கு அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்ததனால் மட்டுமே அந்த காரியம் அவனுக்கு கடந்து வந்தது. சிறைச்சாலையில் இருந்தபோது சிறைச்சாலையில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். சிறைச்சாலை அதிகாரி அவன் கையில சிறைச்சாலையே ஒப்பு கொடுத்துட்டான். நீயே நடத்துறார். எப்படி காவலாளியாக போனவன் அதிகாரியாக மாறுகிறான்? எப்படி? காரணம் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. உன்கிட்ட இருக்குது. ஏன் உனக்கு காரியம் நடக்கல? உன் வீட்டில் இருக்க பிசாசு ஏன் போகல? உன் பிள்ளைகளிடத்துல ஏன் பிசாசு போராடிட்டு இருக்குது? உன் குடும்பத்தில் ஏன் பிசாசு பதில் இல்லை. விசுவாசம் வர மாட்டேங்குது. நான் இப்படிதான் இருப்பேன், தூங்குவேனா தூங்கிட்டு தான் இருப்பேன், கீழ்ப்படிய மாட்டேனா கீழ்ப்படியவே மாட்டேன். அப்ப தேவன் உனக்கு இப்படித்தான் செய்வார். அனுமதிக்கப்பட்ட காரியம் வச்சுக்கொண்டு கொடுத்துட்டார். அல்லேலூயா. பிரசங்கியுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும், நல்லா கேளுங்க, உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. பரவாயில்ல, நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அப்படிதான் நடக்கிற நியாய தீர்ப்பு உனக்கு உண்டாம். போ, நீ தான் திருந்த மாட்டேங்கிறல்ல, அதனால மொத்தமா வெட்டி சாய்க்க போறார். எப்படி? ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். வா விருப்பத்துக்கு வாழ்றதுக்கெல்லாம் ஒன்றை கொண்டு வந்தது.
அவர் விருப்பம் செய்ய, அவர் சித்தம் செய்ய, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. ஆனா நீ மறந்துடுற. ஏன்னா நல்லவன் சம்பாதிச்சு நாரவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான்ல, அதனால வந்த கதை. இப்ப சம்பாதிக்கிற இடத்துல கையை வச்சுருவாரு. சம்பாதிக்கிற இடத்துல கையை வச்சா உன் நிலை என்ன, நீ நம்பினவனுடைய நிலை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது அடி வாங்காம இருக்கணும்னா நீ மனம் திரும்பணும். நம்ம அதை செய்ய மாட்டோம். கிடைச்சா போதும், இருந்தா போதும், நடந்தா போதும், தந்தா போதும். நன்றி இல்லை, தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை. எல்லாம் வானத்தில் இறங்கி வர்ற மாதிரி நினைப்பு நமக்கு. ஆமென். உண்மை சொல்றேன், அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்காமல் இருந்தால் உனக்கு எல்லாம் போயிடும். தேவன் உன்னுடைய கையின் பிரயாசத்திற்கு பதில் கொடுக்காமல் இருந்தால் கிடைக்காமல் போயிடும். நீ யாஷோவுக்குள் வைராக்கியமாக இருந்தால் காக்கையை நமக்கு கண்டிப்பா ஒரு அஞ்சல்காரனாக கொண்டு வந்திருப்பார். ஆமென். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. நீ கீழ்ப்படி, நீ விசுவாசி. எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, பாவத்தை வெறுக்க பண்ணுகிற யாசுவா இப்ப இன்னொன்னு செய்யறார் பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் அதிரசரமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பாத்தீங்களா, பயம் போயிரும். பார்வோன் ராஜா, நான் தேவனுடைய பிள்ளை, அவன் என்ன பண்ணிடுவான்? ராஜ கட்டளையோ ராஜ அதிகாரமோ என்ன ஒன்னும் செய்யாது. நம்ம எப்படி அம்மா வீட்டுல இருந்து வர பிசாசு, அப்பனை வீட்டுல இருந்து வர பிசாசு, பக்கத்து வீட்டில் உள்ள பிசாசு, எல்லா பிசாசும் நம்மகிட்ட வருது. நம்ம நடுங்கி உட்கார்ந்துருப்போம். பிசாசு நம்மளை உபத்திரப்படுத்து, அது வேற கதை. ஆமாவா இல்லையா? ஏங்க, ஒரு நாள் தகப்பன் வீட்டுல இருந்து ஒரு பிசாசு வருதுன்னு வைங்களேன், அது போச்சுன்னு நீ நினைப்ப. நீ சரியான விசுவாசி இல்லைன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை மறுபடியும் கடந்து வரும். ஆனா வந்தா முதல்ல செஞ்ச கிரியை செய்யாது, அதோட அதிகமாக செய்யும். இங்கே தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. வந்தது தெரியுதுல்ல, மனம் திரும்பு. எனக்கு சொல்ல தெரியாது, ஐயோ தகப்ப வீட்டிலேருந்து வந்ததை நீ விரட்டி விடுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. நீ தான் விரட்டணும். ஏன்னா அது உன்னுடைய பாரம்பரிய கட்டு. எப்படி உனக்கு சொந்தமாச்சு, எனக்கு அதான் வேணும். உன் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கும். எப்படி நீ சொந்தக்காரியான, நீ சொந்தக்காரனான? என்னுடைய கேள்விக்கு பதில் நீ சொல்லணும். உன்னுடைய பாசம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும், தேவனிடத்தில் விசுவாசிக்க வேண்டிய விசுவாசத்தையும், தேவனிடத்தில் வைக்க வேண்டிய நம்பிக்கையும் தேவ சமூகத்தில் இல்லாமல் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனிடத்தில் நீ வைக்கிற நிமித்தமாக அவரிடத்தில் உள்ளது உனக்கு வருகிறது. ஆமென். கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. நம்முடைய விசுவாசத்தை முதல்ல தூசி தட்டணும். இல்லாம பயம் போகாது, பாவம் போகாது, பயம் போகாது. இது வேதம், வேத சத்தியம். ஆமென். ஏன்னா 23வது வசனத்தை வாசிங்களேன். மோசே பற்றி உங்களுக்கு தெரியும். மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மோசேனுடைய தாய் அரசனுடைய சட்டத்திற்கு மீறி அவள் தன் பிள்ளையை பாதுகாக்கிறாள். என்ன காரணம் என்று சொன்னால், ராஜாவுடைய சட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளை ஆற்றிலே மூழ்கடித்து கொலை செய்ய வேண்டும். ஆண் பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுடுங்க. ஆண் பிள்ளைகளை ஆற்றில் மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும். இது சட்டம். பெண் பிள்ளைகளை உயிரோடு வைக்க வேண்டும். ஏன்னா அங்கே சந்ததி உருவாகக்கூடாது என்பது, இஸ்ரவேல் ஜனத்திட்ட சந்ததி உருவாகக்கூடாது என்பது ராஜாவுடைய கட்டளை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேர் புறப்பட்டு போனாங்க. எத்தனை லட்சம் பேர் கடந்து வரான். அவனுக்கு அதிசயம், டே ஏன் நாட்டுக்கு வந்தது மொத்தம் 70 பேர்டா, இந்த 70 பேர் இப்படி எப்படிடா லட்சக்கணக்கில் ஆனானுங்க, போடுறா சட்டம், எல்லாம் ஆம்பளை பசங்களையும் கொண்டுடு. இப்போ இந்த அம்மாவுக்கு பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டது. இது தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்திருக்கிற பிள்ளை என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனபடியினால் 3 மாதம். அழுகை சத்தம் கேட்குமா கேட்காதா?
ராணுவ வீரர்கள் சுத்தி சுத்தி நடப்பாங்க, அழுகை சத்தம் கேட்கும். ஆனால் அவள் விசுவாசித்தாள், என் பிள்ளையின் அழுகுரல் இந்த அரசாங்கத்தின் காதுகளில் கேட்காது, நான் இந்த பிள்ளையை வளர்ப்பேன். 3 மாதம் வளர்ந்தாள். 3 மாதம் வளர்த்தவள் அந்த குழந்தையை ஆற்றிலே ஒரு பெட்டகம் செய்து அந்த குழந்தையை விட்டாள். விட்டபோது அவள் சொன்னாள், மீரியாம், உன்னுடைய தம்பியை நான் ஆற்றிலே அனுப்புகிறேன், என் பிள்ளை யாரிடத்தில் போய் சேருகிறான் என்பதை உற்று கவனித்துக் கொள். எப்படி தைரியம் கொண்ட ஸ்திரீ, சர்வ வல்லமையுள்ள தேவனால் தைரியமும் விசுவாசமும் அவளுக்கு வந்தது, பயம் இல்ல. நீ என்ன பண்ணுவ கொஞ்சம் யோசித்து பாரு. ஆப்ரால் ஜெபிக்கிறதுக்கே பிசாசு விடலைன்னா ஜெபிக்காம இருக்கிற, வேதத்தை வாசிக்க விடல, தூக்கம் வந்தது அப்படின்னா தூங்கிடுற, ஜெபிச்சா தூக்கம் வந்தா தூங்கிடுற, ஆராதனையில் தூக்கம் வந்தா தூங்கிடுற. விசுவாசிக்கிறவன் பயம் இல்லாமல் வாழணும். ஆமென்.